இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவுரை இல்லாத பிரச்சனைகளுக்கு முழங்கால் ஜெபம் மட்டும்தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஜெபம் என்றால் என்ன? தேவனிடம் நம்முடைய தேவைகளை விண்ணப்பிப்பது, அவரோடு உறவாடுவது, அவருடைய சித்தத்தின்படி அவரிடம் கேட்பது, நம்மை படைத்த ஆண்டவரோடு பேசுவது, அவரும் நம்மோடு பேசுவது. நமக்கு ஏற்றபடி வேண்டிக்கொள்ள நமக்கு தெரியாமல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக ஜெபம் செய்கின்றார். ஜெபிக்க வேண்டும் என்பதே நமக்கு தேவன் கொடுத்த கட்டளையாகும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் கர்த்தருடைய அன்பை, அவரின் கிருபையை, வெளிப்பாடுகளை, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். அவருடைய ஞானத்திலும் வழி நடத்துதலிலும் அவருடைய சித்தத்திலும் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய ஜெபம் அவருக்கு பிரியமானதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தினம் தினம் ஜெபிப்பது இயேசு கிறிஸ்துவோடு நல்ல ஐக்கியத்தை நமக்குள் ஏற்படும். உன் இருதயம் என்கிற வீட்டிற்குள் பிரவேசித்து அந்த இருதயத்தின் கதவை பூட்டி, அதாவது இருதயத்திற்குள் இருக்கும் பலவிதமான சிந்தனைகளை அமைதிப்படுத்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். ஜெபத்தில் நாம் கேட்கிறவைகளை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, நாங்கள் எங்களுக்கு வரும் துன்பங்கள் எதுவரைக்கும் என்று தவித்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று எங்களை ஆறுதல் படுத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனே, கர்த்தராகிய ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் என்னுடன் ஜெபிக்கும் பிள்ளைகளின் வாழ்வில் உபத்திரவம், நோய், சாபக்கட்டுகள் ஏற்படுத்தும் வான மண்டலங்களில் இருக்கும் பொல்லாத ஆவிகளையும் பூலோகத்தின் அந்தகார அதிபதிகளான பிசாசையும் உம்முடைய நாமத்தினால் கட்டுகிறேன். எங்களுக்குள்ளே அவனுடைய கிரியைகளை அழிப்பீராக. நல்ல சுகம், ஜீவன், சமாதானம், நோயிலிருந்து விடுதலை தருவீராக. எங்கள் நோய்களில், பாடுகளில், தேவை குறைவுகளில் ஒருபோதும் சோர்ந்து விடாமல் உம்மையே நம்பி சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நிச்சயமாகவே எங்கள் துன்பங்களுக்கு பதிலாக நன்மைகளை செய்ய போகிற உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தாவே, உம்மையே நம்பியிருக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போகிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.